மனித உரிமை மீறல்ங்கிறது சவுக் சங்கருக்கு மட்டும் நடக்கல. கடந்த 28/7/2024 இருந்து ஒரு நைட்டும் கூட அவர் புழல்ல சிறையில் வச்சுக்கல, டிரான்சிட்லேயே வச்சுருக்காங்க. டிரான்சிட்லேயே வச்சுருக்காங்கன்னு சொன்னால் சவுக் சங்கர் கார் எடுத்துகிட்டு சென்னை புழல்ல இருந்து மார்த்தாண்டம் போயிட முடியாது, சென்னை புழல்ல இருந்து பெரம்பலூர் போயிட முடியாது. 20-25 போலீஸ் போகிறாங்க, அதில் குறைந்தது 10 லேடி போலீஸ் போகிறாங்க. அவங்களால யூரினேட் பண்ண முடியாது, தண்ணி. இவர்கள் எந்த பெண் காவலர்களை இவர் தவறாக பேசிட்டாங்கன்னு இவங்க மேலே வழக்கு போட்டு அலக்களிக்கிறாங்களோ அதே வழக்கில் பந்தோபஸ்துங்கிற பேரில் அதே பெண் காவலர்களை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாமல் அந்த வேனில் கூட அனுப்புகிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, எங்கேயும் யூரின் போக முடியாது. அவங்க இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். அந்த எஸ்கார்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய நபர்கள், அதாவது போலீஸ்காரங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களாலேயே முடியல சார், சாயந்தரம் 7 மணிக்கு புழல் எடுத்து நைட்டு மார்த்தாண்டம் விடுறாங்க, மார்த்தாண்டத்தில் எடுத்து பெரம்பலூர் விடுறாங்க. சவுக் சங்கர் தப்பு பண்ணாருன்னா அவரை தண்டிக்கட்டும் சார், எங்களை ஏன் தண்டிக்கிறாங்கன்னு நீங்கள் எங்களுக்காக